வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, கோல்டு மினியுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டுடே ஈவினிங் 6:00 யுஎஸ் உடைய மேஜர் நியூஸஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்பொழுது, நான் ஃபார்ம் அன்எம்ப்ளாய்மென்ட் சேஞ்ச் இது ஒரு முக்கியமான நியூஸ் தான். பிளஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் 2மே முக்கியமான நியூஸ் தான். அதனால அந்த டைம்ல நல்ல வால்டைல் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பிரைஸு. அந்த டைம்ல என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும், அல்லது என்ட்ரி எடுத்திருந்தாலும், ஸ்டாப் லாஸ கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அதுவும் இன்னும் ஸ்டாப் லாஸ டைட்டா வச்சுக்கிறது இன்னும் நல்லாருக்கும். ஏன்னா பிரைஸ் டபுள் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அப்புறம் ஸ்டாப் லாஸ் டக்குன்னு ட்ரிகர் ஆயிரும். பெரிய மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, நம்ம இப்போ கோல்டு மினியுடைய 1 ஹவர் சார்ட்ல மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அது நியூஸ் டைம்ல எந்த மாரி மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன். நம்ம இன்டர்னலா வரையும்போது நெறைய ட்ரெண்ட் லைன் வரும். நம்ம இப்போதைக்கு நியூஸ் டைம்ங்கிறதுனால ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது ட்ரெண்ட் லைன பிரேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1,05,500 லெவல பிரேக் பண்ணணும். அப்படி இந்த 1,05,500 லெவல பிரேக் பண்ணும்போது தான், அதுவும் ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணும்போது தான், ஒரு கீழ வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் முடிச்சு, மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணும். இது இப்படி பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் செல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஸ்ட்ராங் கரெக்ஷன் செல்லாவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் பை சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா, இந்த 1,07,100 லெவல பிரேக் பண்ணணும். இந்த 1,07,100 லெவல பிரேக் பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா, பை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறது எப்படின்னா, டாலருக்கு நெகட்டிவா தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி டாலருக்கு நெகட்டிவா வர ஆரம்பிச்சதுன்னா நியூஸு, இந்த ஹைய பிரேக் பண்ணி நல்லாவே டிராவல் கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சுரும். மேல அப்சைட் நல்லாவே இப்போ மூவ் ஆகுறதுக்கு ஆரம்பிச்சுரும். இதில இன்னொரு சைடும் பார்க்கணும். நம்ம இப்போ இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் டைம் ஹைல இருக்கிறோம். அது நல்ல ஒரு பெரிய மூவ் குடுத்து, ஒரு பிரைஸ் ஒரு நியூ ஹை குடுத்துட்டு நின்றுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, நியூஸ் உடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்ததுன்னா, பிரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹையையும் பிரேக் பண்ணி, லோவையும் பிரேக் பண்ணி, ஒரு நியூ ஹை லோ கிரியேட் பண்ணிட்டு, ரேஞ்ச் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுரும் இந்த லெவலுக்குள்ள. இங்கேயும் பிரேக் பண்ணி ஒரு லெவல பிரேக் பண்ணும். மேலேயும் ஒரு சின்னதா ஒரு பிரேக் பண்ணிட்டு, 2 பக்கம் போக முடியாம உள்ள வந்து நின்றும். அது ஒரு ரேஞ்சாவே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுரும். அதனால தான் சொல்றோம், இன்னைக்கு என்ட்ரி எடுத்தாலோ, அல்லது என்ட்ரி ஆல்ரெடி வச்சிருந்தீங்கனாலோ, ஸ்டாப் லாஸ டைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத அதுக்காக தான் சொல்றது. ஃபைனலா நாங்க எதிர்பார்க்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூஸ் வந்து டாலருக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா, ஹை இந்த 1,07,100 லெவல பிரேக் பண்ணி, நியூ ஹைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சுரும். அல்லது நியூஸோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே, ஹையையும் பிரேக் பண்ணிட்டு, லோவையும் பிரேக் பண்ணிட்டு, ரேஞ்ச் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுரும். டபுள் சைடு பிரேக் பண்ணிட்டு, ரேஞ்ச் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுரும். பை சைடு நமக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா, நம்ம தாராளமா கன்டின்யூ பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட் பையிங்கிறதுனால. இதே செல் சைடு பிரேக் பண்ணுச்சுன்னா, வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இது வந்து கரெக்ஷன் செல்லு தான். அதனால இந்த 1,05,500 லெவல பிரேக் பண்ணட்டும். அந்த பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா நிக்கணும். நின்ன பிறகு ஒரு கரெக்ஷன் குடுக்கும். கரெக்ஷன்ல நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அங்கிருந்து செல் போறத பத்தி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பை சைடு பிரேக் ஆயி, நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அதில கிடைக்கக்கூடிய என்ட்ரி மட்டும் எடுத்துக்கலாம். அல்லது டபுள் சைடு மூவ் ஆச்சுனாலும், அந்த என்ட்ரி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரு. நியூஸ் டைம்ல கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் விட்டுட்டு, ஒரு 7 மணிக்கு மேல எப்படி நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்குதோ, அத பொறுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். செல் சைடு பொறுத்தவரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணி நிக்கட்டும். அதுக்கப்புறம் செல் போறத பத்தி யோசிச்சுக்கலாம். தேங்க் யூ.